வெல்கம் டு ராரோ கிரியேஷன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Redmi Note 8 Pro அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானே பேசி வீடியோ போடுறேன். Redmi Note 8 Pro அன்பாக்சிங் பண்றோம் அண்ட் அந்த ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கேன். வந்து மொபைல் அன்பாக்சிங் பண்ணிட்டு என்ன இருக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். வாங்க. மொபைல் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ப்ராசஸர் வந்து Mediatech G90T கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 hour 40 minutesலேருந்து 2 hours ஏறிடும், சார்ஜ் ஏறிடும். பில்டின் அலெக்ஸா கொடுத்துருக்காங்க. அமேசான் பில்டின் அலெக்ஸா இருக்குது. இதை வச்சு நம்ம ரூம் லைட்ஸ் அதெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் நல்லா ஃபீச்சர் நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் ஃபிங்கர்ப்ரிண்ட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது தொட்டோன்னே அடுத்த மில்லி செகண்டே ஓப்பன் ஆகிடுது. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த மொபைலில் ஃப்ளாஷ் பற்றி சொல்லணும். அது நல்லாலாம் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஃப்ளாஷ் ரொம்ப ஃபில் பண்ணோன்னா சரியில்லை. மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணால் இந்த ஃபோனில் ஃப்ளாஷ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி மொபைலோட சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட்ஸ்லாம் இந்த கோயிலில் மீடியா ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரிங்டோன், அலாரம் ரிங்டோன் எல்லாமே குட்டாக இருக்குது. மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பெட்டரான குவாலிட்டியாக இருக்குது. நல்ல குட் குவாலிட்டி, நல்ல வீடியோஸ்லாம் செம்ம கிளியராக காட்டுது, அருமையாக காட்டுது. இந்த மொபைலில் முக்கியமான ஒன்று கேமரா 64 மெகாபிக்சல் நல்லாயிருக்கு. 48 மெகாபிக்சலோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லாயிருக்கு. பட் ஓகேன்னலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோ ஏதாவது போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.